ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு லெமன் ஊறுகாய் செய்யறதுக்கு 7 லெமன் எடுத்திருக்கேன். லெமனை நல்லா கழுவிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம தொடச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது கத்தியில எதுலையுமே தண்ணி இல்லாம ட்ரையா இருக்கணும். அப்பதான் ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு 2 லெமனோட ஜூஸை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஊற வச்சுக்கலாம். இது 3 நாள் ஊற வைக்கணும். டெய்லி ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லா பக்கமும். இப்ப இது 3 நாள் ஆயிருக்கு. 3 நாளைக்கு அப்புறம் இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். சூடு ஆனதும் 75 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த எண்ணெயை இதுல சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பாட்டில்ல மாத்திக்கலாம். இந்த லெமன் ஊறுகாய் அம்மா செய்யற மெத்தடு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் லாங் வீடியோல போட்டிருக்கேன். அதுல அம்மா தான் செஞ்சிருப்பாங்க. அதோட லிங்க்கும் இதுல கொடுக்குறேன் பாருங்க. இப்ப இதை ஆறிடுச்சு, பாட்டில்ல மாத்திக்கலாம். இப்ப நமக்கு லெமன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஈரம் இல்லாத ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணோம்னா கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ.